சந்தியா, இது நானா விருப்பப்பட்டு எடுத்த முடிவு. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, இது நடக்கும். இது உங்க மனசுல தேவையில்லாத ஒரு பாரமா ஏத்துக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க கடமையை செஞ்சுட்டு இருங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் வீர நட போட்டு ஒரு சைரன் வண்டியில் ஏறி உட்காந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா திரும்பி வாங்க. என்னங்க, உங்களோட நம்பிக்கை, உங்களோட உணர்வுகள் எல்லாமே ரொம்ப பவித்திரமானது. ஆனா இந்த நம்பிக்கைக்கு நான் பொருத்தமானவளான்னு எனக்கே தெரியல. என்ன பேசுறீங்கன்னு தெரியல. எதுக்கு இந்த மாதிரில பேசுறீங்க? என்னங்க, நான் சவிதாவோட கல்யாணத்துக்காக வீட்டுக்கு கிளம்பி வந்தேன்ல, அப்போ அந்த ஆபீசர் என்கிட்ட வந்து நான் ஐபிஎஸ்க்கு லேக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த ஆஃபீஸர் சொன்னது கரெக்டு தாங்க. 2 படகுலையும் காலை வச்சு என்னைக்கும் போக முடியாது. ஏன்னா 2துலையும் ஒரு படகுக்கு கூட என்னால நியாயமா நடக்க முடியாது. நான் ஒண்ணு என்னோட குடும்பத்தை, இல்லைன்னா என்னோட கனவை, 2த்துல ஏதோ ஒண்ணு தேர்ந்தெடுத்தே ஆகணும். என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களால் இந்த குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து உங்களோட ஐபிஎஸ் ஆகணுங்கிற டியூட்டியையும் உங்களோட சிறப்பாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன குழப்பம்? நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறதுலன்னு அர்த்தம். படகு 2 இல்லை, துடுப்பு தான் 2 இருக்கு. ஒரு படகு தண்ணியில் நகர்ந்து போகணும்னா அதுக்கு 2 துடுப்பு தேவைப்படும். அதே மாதிரி தான் நம்மளும். நீங்க உங்க குடும்பத்தோடையும் ஐபிஎஸ்ங்கிற பட்டத்தோட உங்க வாழ்க்கையில முன்னேறி காட்டணும். உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு குழப்பிக்காம நம்பிக்கை மட்டும் வைங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. சந்தியா, ஒரு பெண் குழந்தை தன்னோட வாழ்நாள்ல பல ரூபங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் எல்லா ரூபத்திலையும் தன்னோட கடமையை கரெக்டா செய்யறா. அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல மனைவி, அம்மாக்கு நல்ல மருமக, மீனாட்சி பிரீத்திக்கு நல்ல அக்கா, விக்ரம் மோகனுக்கு கிடைச்ச நல்ல அண்ணி. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்களை சுத்தி உள்ள எல்லா உறவுகளையோ பொறுப்புகளையோ சுமக்கவோ இல்ல மனைவிங்கிற கடமையை செய்யவோ இந்த உறவுகள் தடையா இருக்க போதானே? அதே மாதிரி தான் இந்த போலீஸ் டியூட்டியும் மற்ற பொறுப்புகள் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ அதே உங்களால அன்பா சிரிச்சுக்கிட்டு நிறைவேற்ற முடியும். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, இவ்வளோ கடமைகளை ஒரே நேரத்தில் செய்யறது கஷ்டமாக தான் இருக்கும். பல முறை சின்ன சின்ன பிரச்சனைனா அப்படி இப்படி வரதான் செய்யும்.